SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என செயற்குழு கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என செயற்குழு கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், முதலமைச்சர் வேறு என்னென்ன விவரங்களை சொல்லியிருக்கிறாரு? விக்னேஷ், தற்பொழுது திமுகவுடைய செயற்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் 850க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். காலை சுமார் 10 மணிக்கு தொடங்கிய இந்த செயற்குழு கூட்டம் 3 மணி நேரத்தை கடந்து தற்போதும் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார் மேடையில். அங்கு இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடையே ஒரு எழுச்சியான ஒரு உரையினை தான் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்பது நம்மோட இலக்காக இருக்க வேண்டும் என்ற வகையில் தான் அவர் எடுத்து உரைத்திருக்கிறார். அதே போன்று வரக்கூடிய தேர்தல் 2026 தேர்தல் என்பது 200 தொகுதிகளில் நம்மோட கூட்டணி வெல்லும் என்ற ஒரு வாசகத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அவங்களுடைய இந்த செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், அதாவது 200 தொகுதிகளுக்கு நம்முடைய கூட்டணி வெல்லும் என்ற வகையில் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2026 வெற்றி நமது என்ற ஒரு இலக்கையும் அவர் அங்கிருக்கூடியவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுத்தவரையில் இந்த வரக்கூடிய தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்பது குறித்தான அந்த அறிவுரைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதே போன்று கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து ஒரு தேர்தலுக்கான வேலைகளை தற்பொழுதே தொடங்க வேண்டும் என்ற வகையிலான அந்த அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த செயற்குழு கூட்டம் என்பது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் திமுக வரக்கூடிய கூட்டணி அமைத்து, அதாவது இந்த கூட்டணி 200 தொகுதியில் வெல்லும் என்பதை எடுத்துரைப்பதன் மூலம் வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி மூலமாக அந்த தேர்தலை சந்திக்கும் என்பது இந்த பேச்சின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இன்னும் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். கட்சி நிர்வாகிகளை பொறுத்தவரையில் மூத்த நிர்வாகிகள் துரைமுருகன், அதே போன்று டி.ஆர். பாலு உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் முதலமைச்சரோட உரை என்பது இறுதியாக இந்த கூட்டத்தினுடைய முக்கிய உரையாக இடம்பெற்று வருகிறது. விக்னேஷ், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்ம இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். 2026 வெல்லப்போவது திமுக கூட்டணி தான் என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக திமுக சார்பாக 200க்கும் மேல் தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். இன்றைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 2026 தேர்தலுக்கான கட்சியும் கூறுதல் தான். தேர்தலுக்கான அந்த அரசியல் உரையாடல்கள் தொடங்கிவிட்டன என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தீர்மான விவரங்களை படித்து பார்த்தாலும் அது தெளிவாக தெரிகிறது. ஒருபுறம் தமிழ்நாட்டின் நலன்களை வஞ்சிக்கிற மத்திய அரசு, மறுபுறம் அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக நடக்கிற மத்திய அரசு, ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எதிர்ப்பு, டங்ஸ்டன் குறித்த எதிர்ப்பு, இப்படி தீர்மானங்கள் எல்லாமே நேரடியாகவே 2026 தேர்தலை நோக்கிய பயணம். திமுக கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த முனைப்பு தமிழ்நாட்டின் பல பிரச்சனைகளை செயற்குழு தேர்ந்தெடுத்து பேசியதாக தெரியவில்லை. அது குறித்த தீர்மானங்களும் இல்லை. தமிழ்நாட்டிலே பெரிய வேலையில்லா திண்டாட்டம் கிராமப்புறங்களிலே கடுமையாக இருக்கிறது. கிராமப்புற வறுமை கூடிக்கொண்டே போகிறது. அது குறித்த தீர்மான விவரங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் செயற்குழுக்கு அடுத்தாற்போல் திமுக பொதுக்குழு வரும். ஒருவேளை அந்த பொதுக்குழுவில் கொண்டு வருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் அகில இந்திய அரசியலில் அந்த அரசியல் நேரேட்டிவ் எதுவோ அதுதான் இப்போ திமுக செயற்குழுவில் பிரதிபலிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வாக்கரசியல் என்பதே ஒரு வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ் தான். அதுதான் இதுல எனக்கு தெரிய வருகிறது. திமுகவின் செயற்குழு கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சரும் உரையாற்றி வருகிறார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு தராசிஷாம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.